இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு என்ன தருவீர்கள் அல்லது எனக்கு என்ன கிடைக்கும் என்று யூதாசு எழுப்பிய அந்த கேள்வி இன்றைய நற்செய்தியினுடைய மைய பொருளாக நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர்கள்? இன்றைய நவீன உலகில் உறவுகள் மத்தியிலும் சரி, நட்புகள் மத்தியிலும் சரி, நாம் வாழுகின்ற இடத்திலும் சரி, நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் சரி, எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த நபருக்கு இந்த உதவியை செய்தால், இந்த இடத்திற்கு நான் இப்பொழுது போனால், இந்த நபரோடு எனக்குள்ள உறவை புதுப்பித்துக் கொண்டேன் என்று சொன்னால், அல்லது என் பெற்றோரை நான் கவனித்துக் கொண்டேன் என்று சொன்னால், என் பிள்ளைகளை நான் வளர்த்தெடுக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? அடிப்படையான ஒரு கேள்வியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமாய் சிந்தித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கின்றார். யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவோடு 3 ஆண்டுகள் நெருங்கிய உறவு கொண்டவர். இயேசுனுடைய பெயரினால் வல்ல செயல்களை பல செய்தவர். இயேசுனுடைய அந்த அருளை, இரக்கத்தை முழுமையாக அனுபவித்த பின்பும் இங்கு இந்த தலைமை குருக்களிடம் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்ற அடிப்படை கேள்வியை வைத்து வினவுகின்றார். இதே போல நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். பேதுரு இயேசுவை அணுகி இயேசுவிடம் கேட்கின்றார், ஆண்டவரே, நாங்கள் பெற்றோரை, உற்றாரை, உறவினர்களை, நண்பர்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்கிறோமே, எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பேதுரு கேட்கின்றார். அதற்கு இயேசு மறுமொழியாக, உண்மையிலுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டு நீங்கள் தந்தையோ தாயையோ நிலபுலன்களையோ உடைமைகளையோ நீங்கள் எதையாவது என் பொருட்டு நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால், இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கைமாறு கருதாது, எதிர்பார்ப்பு இல்லாமல் இயேசுவின் மீது நமக்குள்ள அன்புக்காக, இயேசுவின் மீது நமக்குள்ள அந்த அன்பினுடைய அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கைமாறு உண்டு. 100 மடங்கு கைமாறு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த கைமாறு குறித்து கேட்கும் பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார், நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது அல்லது யாருக்காவது உதவி செய்யும் பொழுது உங்கள் வலக்கரம் செய்தது இடக்கரத்துக்கு தெரியாது இருக்கட்டும். நீங்கள் விருந்து உபசரிக்கும் பொழுது உங்களுக்கு விருப்பமானவர்களை, வசதி படைத்தவர்களை, பணக்காரர்களை உங்களுடைய விருந்திற்கு அழைக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்கு கைமாறு உங்களுக்கு அப்பொழுதே கிடைத்து விடும். அவர்கள் மீண்டும் உங்களை அழைத்து உங்களுக்கு அந்த கைமாறை கொடுத்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் உதவும் பொழுது, விருந்து வைக்கும் பொழுது ஏழை எளியவர்களை, அனாதைகளை, கைம்பெண்களை உங்கள் வீட்டிற்கு அழையுங்கள், அவர்களை உபசரியுங்கள். அப்பொழுது மறைவாய் செய்யக்கூடிய உங்களுடைய செயலுக்கு மறைவாய் இருக்கக்கூடிய விண்ணக தந்தை கைமாறு கொடுப்பார். நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு என் பொருட்டு 1 கவலை தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. அலிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்து அறிந்து ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் அனுதினமும் அனுபவித்த யூதாசு இந்த தலைமை குருவிடம் சென்று, எனக்கு என்ன தருவீர்கள், இயேசுவை நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, சற்று ஆழ அமர சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி இந்த யூதாசின் கரங்களில் கொடுக்கின்றார்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம், இந்த 30 வெள்ளிக்காசுகளை இந்த யூதாசு பயன்படுத்த முடிந்ததா? அவன் என்ன செய்கின்றான்? இறுதியில் இயேசு குற்றமற்றவர், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தலைமை குருவிடம் அவர் திருப்பி கொடுக்கின்றார். அந்த பணத்தை வைத்து இது இரத்தத்தினால் கிடைத்த பணம் என்று சொல்லி ஒரு நிலத்தை வாங்குகின்றார்கள். இன்றளவும் இரத்த பூமி என்று சொல்லி அது அழைக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆனால் உண்மையிலுமே இயேசுவுக்காக தன்னை தியாகம் செய்த மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கடவுள் கொடுத்த கைமாறு என்ன? இயேசு வாக்குறுதி கொடுத்தது போல, நீங்கள் மாடமகன் மீண்டும் ஆட்சி உரிமைக்கு வரும் பொழுது 12 அரியணைகளில் அமர்ந்து இஸ்ரேலின் 12 குலங்களை திருப்பிடுவீர்கள், என் அரியணையில் என் தந்தையின் வீட்டில் உங்களுக்கு இடம் உண்டு என்று சொன்னது போல, இயேசுனுடைய இதயத்திற்கு உகந்த சீடர்கள் மற்ற 11 பேரும் இயேசுக்கு சாட்சிகளாக மரித்து இயேசுனுடைய கைமாறை நிரம்ப பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கொடுப்பீர்கள்? இன்றைக்கு இந்த யூதாசை போல பலன் எதிர்பார்த்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு உதவிக்கும் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது.
இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இந்த உலகத்தினுடைய புகழ், இந்த உலகம் கொடுக்கின்ற சமாதானம் பூச்சரித்து போகும். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் கள்ளன் திருடி விட்டு சென்று விடுவான், பூச்சரித்து விடும். ஆனால் அழியாத செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நிலையான செல்வத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த நிலையற்ற செல்வங்களை கொண்டு நிலையான உறைவிடங்களில் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பொழுது நிறைவான கைமாறு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நிலையான உறைவிடத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் யார்? நிலையான உறைவிடத்தில் நாம் மரித்த பின்பு விண்ணகத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் யார்? வசதி படைத்தவர்களோ, பணக்காரர்களோ, உயர்ந்தவர்களோ அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்வின் பொழுது சொன்ன வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒலிக்க வேண்டும். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பலன் எதிர்பார்க்காமல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியத்திற்கும், பலன் எதிர்பார்க்காமல் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைக்கும், பலன் எதிர்பார்க்காமல் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு சிறு அன்புக்கும் இரக்க செயலுக்கும் ஒரு புன்முறுவல் முதலாய் நமக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. இந்த மறைபொருளை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா? கிறிஸ்துவனுடைய இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட தயாரிக்கின்ற இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, இறைவன் கொடுக்கின்ற கைமாறு நமக்கு வேண்டுமானால் இந்த உலகம் கொடுக்கின்ற கைமாறு எதிர்பாராது நல்லது செய்வோம், நல்லவர்களாய் வாழ்வோம். பிறர் துன்புறும் பொழுது நான் இருக்கிறேன் என்று அருகில் நின்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம். அப்பொழுது இறைவன் ஒரு நாள் நம்மை அவருடைய விண்ணக தந்தையின் வீட்டிற்குள் இப்படியாக சொல்லி அழைப்பார், என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அரியணையில் வந்து அமருங்கள்.